ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ப்ரெஸ்டீஜில் 2 பர்னர். இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 4 பர்னர். என்ன பிராண்டுனா விடியமோட வோக் V1 மாடல். இது பற்றின விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது யூடியூப்பில் வர ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த மாடல்துன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ப்ளஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா 2 பர்னரில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு. சீக்கிரமாக கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் அந்த 2 பர்னரை ஓரம் கட்டிட்டு இந்த 4 பர்னர் எடுத்துட்டோம். வோகில் V1ல் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னன்றத நம்ம ஆளுக்கிட்ட தான் கேட்கணும், யூஸ் பண்ணுறவங்க கிட்ட. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பர்னர், சரிங்களா? இது வந்து ஜேன் போட்டிருக்கோம், ஜம்போ அப்படின்ட்டுன்னு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்னு போட்டிருக்கோம், அதாவது மீடியம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் இதுவும் ஆல்ரெடி அவங்க கொடுத்து இருக்கிற மார்க்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, இது வந்து இதுக்கு, இது ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இதில் வந்து ஹீட்டிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இதில் ஃபீட்பேக்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கினது, ஸ்டோரில். நல்லா இருந்தது குவாலிட்டி வைஸு. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கிளாஸு, ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா சரியான திக்னஸ், சரியான வெயிட்டும் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ரிமூவபிள் மாடல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்னர். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாக்கிங் சிஸ்டம். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி கழட்டிட்டு இதையும் தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கு, நல்ல வெயிட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கேன். இந்த தட்டோட வெயிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 225 கிராம் வருது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது வெயிட் இருந்துச்சுன்னா தூக்கி பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இந்த ஒரு தட்டோட வெயிட்டு. ஸ்டீல் வந்து நல்ல ஸ்டீல், நல்ல திக்கு, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதுதான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் அந்த நாபு. ஸோ இதுலேருந்து தான் அந்த கேஸ் வந்து அந்த பர்னருக்கு வந்து போகுது. இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பர்னரோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோவுக்கு மேலே, 342 கிராம், 41 கிராம் கிட்டே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க அவ்வளோ வெயிட்டு. நெக்ஸ்ட்டு இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 203 கிராம் கிட்ட இருக்குது. இந்த பெரிய இந்த சப்போர்ட்டர் இருக்குது பாருங்கள், இதோட வெயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி. கிட்டத்தட்ட 1372 கிராம் கிட்ட இருக்குது. இது வந்து 4மே வந்து ஒரே மாதிரி மாடல் தான். அதனால் ஒன்றுமே வந்து கிட்டத்தட்ட இது கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிட்ட வந்துடும் போல இருக்குது, அந்தளவுக்கு வெயிட்டு. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஓகே ஃபிக்ஸ் பண்ண கேட்கலாம், ஃப்ரீயாக இருக்குல்ல இது? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இது இங்கே லாக் ஆகிற மாதிரி இந்த இது இங்கே வந்துடும். அப்புறமா பின்னாடி இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஓகே. இங்கே இப்படி செட் ஆகும்.
இந்த இடத்துல. ஆமா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி ப்ளக் பண்ணிட்டோம்னா ஓகே, சேஃப்டியா இருக்கு. இது ஒரு ரப்பர் இருக்கு, அதனால கிரிப்பா இருக்குது. ஓகே, இந்த தட்டு ஸ்டீல் தட்டை வந்து ஸ்டீல் தட்டை வந்து நம்ம இதுல வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்படிதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4த்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். நாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாங்கும் போது இன்கேஸ் சப்போஸ் ஒரு இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இது ஒரு மைல்டு ஷேக்கிங் வந்து இருக்கும், சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே மைல்டாக இருக்குது. ஏன்னா ஆனால் வந்து ஒரு ஸ்டிக் டைப்பில் உள்ளே வந்து இன்செர்ட் ஆகி தான் அந்த ரெகுலேட்டர் இந்த ஸ்விட்சுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதனால் சேஃப்டி தான், எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த பிரிண்ட் எல்லாம் கூட வந்து கீழ்ப்பக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க, அது தெரியவே இல்லை. கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஸ்டவோட வெயிட் பார்க்க முடியல. பெரிய மிஷினில் தான் வெயிட் போடணும், சரியான வெயிட்டு தான் சொல்லுங்கள். இந்த 4மே நம்ம கேல்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வந்துடும். அப்போ இன்னும் இந்த கிளாஸு, இந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த பைப்பு, இந்த இதெல்லாம் கணக்கு பண்ணால் எவ்வளோ வெயிட் வரும், ஓவரால் வெயிட் வரும்னு தெரியல. இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கேட்போம், ஓகே இப்போ இதோட ஹீட் எல்லாம் வந்து எப்படி இருக்கு? எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இன்னும் குயிக்கா ஹீட் ஆயிடும். நம்ம கொஞ்சம் பக்கத்திலே இருக்கணும். நம்ம வச்சுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டோம்னா கண்டிப்பா இதுவா பொங்கி ஊத்திடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் பர்னருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இது சிம்மு இல்ல, சிம்முக்கே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு, நல்ல இந்த சிம்முக்கே வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு அனல் தெரியுது. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 அடி இருக்கும். இந்த 1.5 அடிக்கே இவ்வளோ ஹைட் தெரியுதுன்னா இன்னும் ஃபுல்லு வச்சா இன்னும் ஹெவியா இருக்கும். இது வந்து ஃபுல்லு வச்சா கிட்டத்தட்ட இது பாருங்க ஒரு 2 அடி 3 அடி கிட்ட ஹைட்டு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஹைட்ல அவ்வளோ அனல் தெரியுது. ஓகே, க்ளோஸ் பண்றேன். ஓகே, சரி. இப்போ ஒரு நார்மலா ஒரு பாத்திரம் வைக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? சும்மா சிம்பிளா அந்த ஃபிளாட் பாத்திரம். ஓகே ஓகே இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், 3 பர்னர் வாங்கினா ஓகேவா, 4 பர்னர் வாங்கினா ஓகேவான்ட்டுன்னு. அமௌண்ட் வைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இன்கேஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 4 பீசஸ்லாம் வந்து 4 செட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தாதுன்ட்டுன்னு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு குழம்பு வைக்கிறோன்னு வைங்களேன், சரி, சாப்பாடு இதில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. குழம்பு வந்து இதில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்போஸ் ஏதாவது கறி ஏதாவது வைக்கிறோன்னா இதில் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதில் இன்கேஸ் சப்போஸ் நமக்கு அடிஷ்னலாக யாராவது எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, ஒரு பால் வந்து கொதிக்க வைக்கணும்னா டக்குன்னு நம்ம இந்த சைடில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பாத்திரம் வச்சாலும் கூட கேப் வந்து நல்லா இருக்கு. ஒன்றுத்துக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு டிஸ்டர்பாலாம் வந்து எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. இந்த இஷ்யூஸ் வந்து எதுவுமே இதில் இருக்காது. 3 பர்னர் எடுக்கணுன்றவங்க ஓகே, 4 பர்னர் எடுக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து பெரிய இஷ்யூவே இல்லை. ஸ்பேஸ் வந்து ப்ராப்ளமாகவே இருக்காது. ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு பாத்திரத்தோடு இடிச்சிருமோ இல்லை சமைக்கும் போது வந்து டிஸ்டர்ப் ஆகி கீழே ஊற்றுருமோ அப்படின்லாம் கிடையாது. இந்த ஸ்பேஸ் இருக்கு. இதை இந்த விங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கேப் இருக்கு, சரிங்களா? அதனால இதை பற்றி எதுவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி கேஸ் ஸ்டவ்வோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 20.5, அதாவது 20 ரன் வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பிரெத் பார்த்தீங்கன்னா 29 ரன். ஸோ இதுதான் அளவு. இதில் அப்படியே அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன்லேயே தான் இருக்குது. இந்த பக்கம் 4 கால், இந்த சைடு 2 கால், அந்த சைடு 2 கால் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இது வந்து ஹாப் மாடல்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிச்சன் வந்து இந்த இடத்துல சில இடங்களில் வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து பதிச்சிடலாம். அதுக்கான அந்த டேப்பு பாக்ஸ் பிரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் அண்ட் தென் ஒரு கேஸ் பைப்பு, ஃப்ரெஷ் பைப். இது ஓல்டு பைப்பு, பட் ஃப்ரெஷ் பைப் கொடுத்தாங்க. ஃப்ரெஷ் பைப் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர் க்ளீன் பண்ணுற ஒரு ஆக்சசரிஸ். இந்த 3 வந்து இதில் இருந்தது. நம்ம இன்கேஸ் அது புதைக்கிற மாதிரியாக இருந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
உள்ளே செட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி 2-in-1 தான். நெக்ஸ்ட் வந்து இதோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்துடும். லைஃப் டைம் வாரண்டி ஆன் கிளாஸ், 5 years வாரண்டி ஆன் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் இந்த பர்னர், இந்த அக்சசரிஸ், இந்த செட் எல்லாமே வந்து 5 yearsக்கு வாரண்டி வருது. மற்றபடி இந்த கிளாஸ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. லாக் ஆகிடுது ஆக்சுவலாக. இப்போ இது நம்ம இப்படி பண்ணால் வந்து ஆகாது, ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணணும். நார்மலாக எல்லா ரெகுலேட்டர்லையும் வர மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒன் இதோட ஹீட்டு பார்க்கணும். ஹீட்டு வந்து நம்ம கொளுத்தி பார்த்தோம், அது ஹைட் எந்த அளவுக்கு வந்து அதோட ஹீட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பாத்திரம் வச்சா அதோட ஃப்ளேம் வந்து எந்த அளவுக்கு இப்படி பரவுது அப்படின்றது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஜஸ்ட் மினிட்டு. சும்மா கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்போவில் பற்ற வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜம்போவில் பாருங்கள் தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மல் நம்ம ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பால் பாத்திரம் தான். அதுலேயே ஃபுல்லில் வைக்கும் போது பாருங்க, இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக எரியும் போது ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லு சிம்மே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. அவ்வளோ ஹீட்டு வந்து இதில் வருது. அது என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இதில் அப்படின்னு தெரியல. ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த குட்டி குட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளவர் மாடலில் எரியதுனால உங்களுக்கு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சரௌண்டிங் இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இப்படி ஏற்றினோம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்திரத்தோட சைடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து இது போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு குயிக்காக ஆயிடுது. அந்த அளவுக்கு டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இதை வச்ச கொஞ்ச நேரத்தில் தண்ணி சூடு நார்மல் வாட்டர் தான். சில்லுன்னு இருக்கிற பால் வச்சா கூட சீக்கிரமாக வந்து அந்த கூலிங் வந்து போயிட்டு ஹீட் ஆகிடுது. பால்லாம் ஜஸ்ட்டு ஏதோ சூடு பண்ணணுன்னா கொஞ்ச நேரம் போதுமானது. சமைச்சிட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் எப்படி சொல்கிறதா, இடையில ஒரு டிஸ்டர்பாக இருக்காதே உங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் அது லைட்டாக வச்சு விட்டோம்னாலே போதும், கொஞ்ச நேரத்தில் வந்து சூடாயிடும். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பைப் வந்து உள்பக்கம் போயிட்டு இங்கே கனெக்ட் ஆகுது. நம்ம இன்கேஸ் உள்ளே புதைக்கும் போது அடிப்பக்கம் சிலிண்டர் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்ததில் நிறைய இதை பற்றின டீட்டெயில் கேதர் பண்ணேன். ஒரு ஷோரூம் போயிட்டு இதை பற்றின டீட்டெயில் கேதர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிது. அது இல்லாமல் இது புது மாடல் வேறு. இதுக்கு முன்னாடி ஓகன் ஒன்று இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஃபுல் செட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வருது. பட் இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு அடியில் ஒரு தட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல்லே லிஃப்ட் பண்ணலாம், பட் ஆனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது அப்படி இல்லை. பால்லாம் இன்கேஸ் இருந்துச்சுனாலும் நம்ம இந்த ட்ரே வழியாக இப்படி வெளியே எடுத்துகிட்டு அழகாக இதை அப்படியே கொண்டு போயிட்டு கழுவிட்டு திரும்ப நம்ம வந்து இதை வந்து இன்செர்ட் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஒரு ட்ரே டைப்பில் இது கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைஸ் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் கொஞ்சம் காஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனால் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக பிளாக்காக இருக்குது எரிஞ்சதுனால. வாங்கும்போது நல்லா பிரைட்டாக இருந்தது. போக போக அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அந்த டல்னஸ் ஆகும். இந்த மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உரியாதுன்னு தான் சொன்னாங்க, பட் இது வரைக்கும் உரியலை. ஏன்னா இது ஒரு கேஸ்டிங்கே வந்து இதோட மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே இதில் இல்லை. பட் ஃப்யூச்சரில் இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ண ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது படுறதுனால அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மார்க்குங்க வரும். இது பார்த்துக்கோங்க, இந்த மார்க்கிங் வந்து வரும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஸ்க்ராச்சஸ் ஆக வந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். எப்படி இருக்குது இதோட டைமிங்? முன்னாடி யூஸ் பண்ண டைமிங்க்கும் இப்போ கேஸ்லாம் ஏதாவது சேவ் ஆகுற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா
ம். அது வந்து இந்த மாடல் இந்த ஃப்ளவர் டைப் மாடல்ன்றதுனால குயிக்காவும் ஹீட் ஆயிடுது, சீக்கிரமாவும் வேலை முடிச்சிட முடியுது. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப லேட் ஆகும். 4 பர்னர்ன்றது இல்லாமயே ஒரு பர்னர்னாலும் வந்து ஹீட் அதிகமானால சீக்கிரமா முடிஞ்சிருது, டக்குன்னு குயிக்கா ஹீட் ஆயிடுது. அதனால கடகடன்னு சமையலும் முடிஞ்சிடுறதுனால டைம் சேவிங். கொஞ்சம் கிளீன் பண்ணும்போது மட்டும் சிரமமா இருக்கு, ஏன்னா வெயிட்டா இருக்கிறதுனால தூக்கி கொஞ்சம் கிளீன் பண்றது மட்டும் கொஞ்சம் சிரமம். மத்தபடி எக்கனாமிக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சீக்கிரமா கேஸ் காலியாக மாட்டேங்குது. கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் நல்லாவே தெரிகிறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம 2 பர்னர் வச்சு யூஸ் பண்ணும்போது இறக்கி ஏற்றி பண்ணுற கேஸ் செலவு தான் ஆகுது. அது இல்லாமல் ஹீட் அதிகமாகுதுன்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது. டைம் சேவ் ஆகுது. ஒன்று வந்து கேஸும் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது நிறைய. அது வந்து கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து சிலிண்டர் மாட்டின 1 மந்த் தாண்டியும் எனக்கு வந்துட்டு இருக்கு சிலிண்டர். ஓ ஓகே ஓகே. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறவங்களோட ரிவ்யூ வந்து இதுதான். நான் வந்து இந்த குவாலிட்டி செக் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஓவராலாக இதில் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி இதில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான். நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீட் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து அமேசான்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வருது. அதனால வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். மைனஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான். இது வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸ் ஸ்டவ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.